வணக்கம் அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியனை வைத்து கிரக பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரக பொருத்தம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 பேர் கப்புள் சார்ட் எடுத்துக்கங்க. அதில் ஒரு மேல் சார்ட்டு எடுத்துக்கங்க. அதை அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து வரைங்க. ஒரு ஆணோட ஜாதகத்தை அப்படியே ஜாதகத்தை பார்த்து பேப்பரில் வரைங்க. வரைஞ்ச பிறகு வேற ஒரு கலர் பென்னோ பென்சிலோ எடுத்துக்கங்க. அந்த ஜாதகத்தின் மேலேயே பொண்ணோட சார்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஜாதகத்தின் மேலே எங்கெல்லாம் கிரகம் இருக்கோ அந்த ஜாதகத்தின் மேலேயே வரைங்க. மேல் சார்ட் வரைஞ்சிங்களா அது மேலேயே எழுதுங்க. இப்போ எழுதிட்டீங்களா? இப்போ என்ன ஆகும்னா, ஒரே கட்டத்தில் ஆணோட சார்ட்டும் பெண்ணோட சார்ட்டோட கிரகங்களும் ஒரே கட்டத்துக்குள்ளே வந்துடும். அப்படி வரக்கூடிய கிரகங்கள் வந்து நண்பர்களான கிரகங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் பாசிட்டிவான எஃபெக்ட் ஏற்படும். அப்படி வர கிரகங்கள் பகைவர்களான கிரகங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் அந்த கப்பல்ஸ்குள்ளே வரும். இதுதான் சிம்பிள் கிரக பொறுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு சூரிய கிரகம் என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூரிய கிரகம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து சூரியன் லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் வீட்லையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நபருக்கு வந்து கடுமையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் லைஃப்பில். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில்லே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஷாருக்கானை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்க ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணாலும் சரி, யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ சூரியன் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறிக்கும். சூரியன் தான் ஈகோவையும் குறிக்கும். ஒரு பர்சன் ஈகோயிஸ்டிக் பர்சனாக இல்லையாங்கிறத வந்து நம்ம சூரியன் வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. சூரியன் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் அவங்க அப்பாவை குறிக்கும். திருமணமான பிறகு அவங்க மாமனாரையும் சூரியன் தான் குறிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. சூரியன் வந்து ஒரு தலைமை பண்பை குறிக்கும். ஒருத்தர் நல்ல தலைமை பண்பு கூடியவரா அப்படிங்கிறது வந்து சூரியன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது போல் சூரியன் வந்து நிறைய விஷயங்களே குறிக்கும். இப்படி நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடிய சூரியன் உங்கள் பார்ட்னரோட ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோட சேரும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் வந்து உங்கள் பார்ட்னரோட ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்திலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்திலையும் ஒரே ராசி கட்டத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மேஷத்தில் சூரியன், அவங்களுக்கும் மேஷத்தில் சூரியன் அப்படின்னா இது உண்மையிலே சூப்பர் காம்போ. ஒரே ராசியில் சூரியன் இருப்பது வந்து மேலை நாட்டு அஸ்ட்ராலஜர்களின் கூட்டுப்படி இது வந்து ஒரு சோல்மேட்டுக்கான காம்போ. ஏன் அப்படின்னா, உங்களுடைய சோலை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான். உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரோட்டுக்கு போகிறீங்க, ஒரு துர்நாற்றம் வீசுது, உடனே நீங்கள் கையெடுத்து மூக்க முடிக்கிறீங்களே, அது வந்து சந்திரனோட வேலை. சந்திரன் வந்து உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டை குறிக்கும். டக்குன்னு உங்கள் கையில் சுட்டோடனே கையை தூக்குறீங்களே, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிச்சுலாம் செய்ய மாட்டீங்க. டக்குன்னு இப்படி டக்குன்னு எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிற சப்கான்ஷியஸ் மெமரியோட டிசிஷன்ஸ் எல்லாமே சந்திரன் குறிக்கும். கான்ஷியஸாக யோசித்து நிதானமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சூரியன் குறிக்கும். ஸோ இந்த கான்ஷியஸ் டிசிஷன்ஸ், இந்த கான்ஷியஸ் திங்கிங்கை குறிக்கக்கூடிய சூரியன் 2 பேர் ஜாதகத்திலையும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ப்ராப்பர் சோல்மேட்டுக்கான அறிகுறின்னு அர்த்தம். உங்களுக்குலாம் பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்டண்ட்டான கனெக்ஷன் வந்துடும். ஸோ அதே போல் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனும் அடுத்தவர் ஜாதகத்தில் சந்திரனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரே ராசி கட்டத்தில், அதுவுமே நல்ல காம்போ. ஏன் நல்ல காம்போ அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சேருது. அது வந்து நம்ம ஒரு ஹியூமனுடைய வேலை என்ன? கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சேரதான் ஹியூமனுடைய பேசிக் இது. ஸோ இப்படி சேராததுனால அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த கப்புள்ஸ்குள்ளேயுமே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். அதாவது ஒரு நல்ல புரிதல் இருக்கும். இவங்களோட டிசிஷன்ஸை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க டிசிஷன்ஸை இவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து சூரியன் வந்து அப்பா குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரன் வந்து அம்மா குறிக்க கிரகம். இது 2மே சேர்றது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேன்மைத்தன்மையை தான் குறிக்குது. ஸோ சூரியன் சந்திரன் சேர்க்கையும் வெறிய பாசிட்டிவான சேர்க்கை. அந்த காம்போ இருந்தாலும் நீங்கள் திருமணம் பண்ணலாம். அதே போல் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவுமே பாசிட்டிவான காம்போ. ஏன் பாசிட்டிவான காம்போ அப்படின்னா, சூரியன் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் குறிக்கும். நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவான பர்சன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா, சூரியன் தான் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிச்சு. சூரியன் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகாது. எல்லா உயிரினங்களுக்கும் சூரியனுடைய தேவை இருக்குது. எல்லா உயிரினுடைய உற்பத்தியும் சூரியனுடைய தேவை இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான கிரகம் வந்து சூரியன். ஸோ சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து, சுக்கிரன் வந்து பேசிக்காகவே ஒரு மீடியாவை குறிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்மை குறிக்கக்கூடிய கிரகம். இது 2மே சேர பட்சத்தில் இந்த கப்புள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மேலும் மேலும் வலுவடையும். இவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேருமே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட திங்கிங் பேட்டர்னை இவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க திங்கிங் பேட்டர்னை இவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்போ. நான் பார்த்த வரைக்கும் இந்த காம்போ உள்ள ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ, அதாவது சுக்கிரன் வந்து இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாங்க சூரியன் பர்சனோட. சூரியன் பர்சனும் லவ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் சுக்கிரன் பர்சனுக்கு வந்து சூரியன் பர்சனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரைவ் இருக்கும் அவங்க மேலே. அதே போல் சுக்கிரன் பர்சன் வந்து ஒரு லக்ஸூரியஸ் மைண்ட் இருக்கும். அந்த லக்ஸூரியஸ் மைண்ட் நோக்கி 2 பேரும் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து வந்து எங்களுக்கு ரொம்ப கடினமான பார்த்தா இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ சூரியன் சுக்கிரன் காம்போ ரொம்ப நல்ல காம்போ. அடுத்து ஒரு வேலை உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப நல்ல காம்போ. ஏன் நல்ல காம்போ அப்படின்னா,
நீங்கள் வந்து இந்த உலகத்தில் மணி பண்ண எல்லாருமே எய்தர் சுக்கிரனால மணி பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா குருவால மணி பண்ணியிருப்பாங்க. பெரிய பணம் நான் சொல்கிறேன், வெரி ஹியூஜ் மணி. இது ஒண்ணு சுக்கிரனால பண்ணியிருக்கணும், இல்ல குருவால பண்ணியிருக்கணும். யாருக்கெல்லாம் குருவும் சுக்கிரனும் குரு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய கிரகம். ஓகே. எக்ஸ்பான்ஷன் எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு தான். ஏன் அப்படின்னா, கேன்சரை பொறுத்தவரைக்கும் செல்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் பாடியில. இந்த மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பான்ஷன் எல்லாமே குருவோட வேலை. ஸோ இந்த குரு பர்சனோட இந்த சோல் குறிக்கக்கூடிய சூரிய கிரகம் வந்து சேருது அப்படின்னா, அந்த சூரியனோட கிரகம் உள்ள பர்சனுடைய சோல் வந்து விஸ்தாரம் அடையும். அவங்களோட கான்ஷியஸ் மைண்டு விஸ்தாரம் அடையும். அவங்களோட கிரியேட்டிவிட்டி பெருசாகும். யாரால? அவங்க லைஃப் பார்ட்னரா வர அந்த குரு பர்சனால. ஸோ இந்த காம்போ வந்து சூரியன் இருக்க பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான காம்போ. இவங்களுக்குள்ளேயும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். இவங்களும் திருமணம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நல்ல விஷயம் பண்ணலாம். அதே போல் ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்க வீட்டில் அவங்க பார்ட்னருக்கு வந்து சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்போ ஒரு பேட் காம்போ. ஏன் பேட் காம்போ அப்படின்னா, ஒரு வேளை ஒருத்தருக்கு வந்து அவங்க ஜாதகத்திலேயே சூரியனும் சனியும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்திலே ஒரு நபருக்கு, தனிப்பட்ட நபருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸான டிகிரியில், அந்த பர்சனோட திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்து உற்பத்தியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படும். அதே தான் இந்த காம்போலையும் நடக்கும். ஒருவேளை சூரியன் இருக்கிற பர்சன் வந்து அதே ராசியில் அவங்க பார்ட்னருக்கு வந்து சனி இருந்துச்சு அப்படின்னா, எந்த பர்சனுக்கு சூரியன் இருக்கோ அந்த பர்சனுக்கு வந்து வீரியத்தன்மையில் பாதிப்பு ஏற்படும். எஸ்பெஷலி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாதிப்பு ஏற்படும். குழந்தை பிறப்பில் நிச்சயமாக சிக்கல்கள் ஏற்படும். ஸோ யாருக்கெல்லாம் சூரியனும் சனியும் ஒரே ராசியில் இருக்கோ அவங்க திருமணம் பண்ணுறதை தவிர்ப்பது பெட்டர். அடுத்து ஒரு வேளை சூரியனோட புதன் சேருதுன்னு வச்சுக்கோங்க. புதன் கிரகம் என்ன குறிக்கும் அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை குறிக்கும். அப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை குறிக்கக்கூடிய கிரகமானது உங்கள் சூரியனோட சேர பட்சத்தில் இந்த பர்சனுடைய சோல் என்ன அப்படிங்கிறத அந்த பர்சன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியன் தான் சோல். உங்கள் ஆன்மா. இப்போ நம்ம எல்லாருமே வெளியில் ஒன்று சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் டீப் இன்சைட் நமக்கு ஒரு விஷயம் மேலே ஆசை இருக்கும். அது நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. அப்படியான விஷயங்களை கூட இந்த புதன் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது சூரியன் பர்சன் சில விஷயங்கள் சொல்லவே வேண்டாம். அப்படி சொல்லாமல் இருந்தாலும் கூட புதன் பர்சன் அதை புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. புதன் பர்சனோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பார்த்து இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஸோ சூரியன் புதன் இருக்க பர்சன் வந்து ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கப்பலாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருவேளை சூரியனோட ராகு கேது சேருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ராகு சேருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், சூரியன் வந்து மாமனாரையும் குறிக்கும், அப்பாவையும் குறிக்கும். ஸோ சூரியன் இருக்க பர்சனுக்கு ராகு இருக்க பர்சனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, ஒரே ராசியில் ராகு இருக்க பர்சன் அவங்க லைஃப்பில் வந்த பிறகு சூரியன் பர்சனுக்கு அவங்க அப்பாவோட சிக்கல்கள் ஏற்படும், இல்லை அவங்க மாமனாரோட சிக்கல்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் குழந்தை பிறப்பிலும் 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சூரியனும் ராகும் ஒரே ராசியில் ஒரு கப்பலுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் யோசிக்கிறது பெட்டர். அதே போல் சூரியன் இருக்கிற வீட்டில் ஒரு பர்சனுக்கு வந்து கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பார்ட்னருக்கு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் இஷ்யூ தான், சேம் ப்ராப்ளம் தான். மாமனாருக்கு இல்லை அப்பாவுக்கு டெஃபினட்டாக மேரேஜுக்கு பிறகு இஷ்யூஸ் வரும். மோஸ்ட்லி இந்த காம்போவுக்கு வந்து அவங்க மாமனாருக்கும் அவங்களுக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. சூரியன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் அவங்க மாமனாருக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அதே போல் குழந்தை பிறப்பிலும் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாயோட சேர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை சூரியன் பர்சனும் செவ்வாய் பர்சனும் சேர்றாங்க அப்படின்னா, சூரியன் பர்சனால் செவ்வாய் பர்சனுக்கு அவங்களோட உடல் உஷ்ணம் அதிகமாகும். அவங்க எப்போல்லாம் இணை சேர்றாங்களோ அப்போ வந்து அந்த செவ்வாய் பர்சனுக்கு அவங்களோட உடல் உஷ்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய ப்ராப்ளம் இல்லை. டெஃபினட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து ஒரு சோல்ஜர். அஸ்ட்ராலஜி படி செவ்வாய் வந்து ஒரு சிப்பாய். இந்த சிப்பாய் கிரகத்துக்கு வந்து ஆர்டர் போட ஏதோ ஒரு கிரகம் வேணும். சூரியன் பர்சன் அவங்க லைஃப்பில் வந்த பிறகு சூரியன் வந்து கிங்குன்னு ரெஃபர் பண்ணும். சோல்ஜர் எப்படி செவ்வாயோ அது போல் சூரியன் வந்து கிங்கு. ஸோ இந்த கிங்கு சொல்கிறது சிப்பாய் குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் கேட்கும். ஸோ செவ்வாய் பர்சன் வந்து சூரியன் பர்சன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சிக்குவாங்க. ஸோ அப்படின்றதுனால இந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.